இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு தாக்குதலில் படுகாயமடைந்து படுகொலை செய்யப்பட்டார் ஈரான் உச்ச தலைவர் காமெனி. இவருடைய படுகொலைக்கு இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக டெல்லியில் உள்ள ஈரான் தூதரகத்தில் உள்ள இரங்கல் புத்தகத்தில் விக்ரம் மிஸ்ரி கையெழுத்திட்டிருக்கிறார். முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். காமெனி படுகொலைக்கு இந்தியா இரங்கல் தெரிவிக்கல அப்படின்னு பல்வேறு தரப்பிலிருந்து விமர்சனங்கள் எழுந்த நிலையில தற்போது இரங்கல் புத்தகத்தில் விக்ரம் மிஸ்ரி கையெழுத்திட்டிருக்கிறார். இந்த விமர்சனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாமா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய கூட்டு தாக்குதலில் கடந்த வாரம் ஈரான் உச்ச தலைவராக இருந்த கமேனி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலைக்கு சில உலக நாடுகள் தங்களுடைய கண்டனத்தையும் பதிவு செய்திருந்தன, அதே சமயம் இரங்கலையும் பதிவு செய்திருந்தன. ஆனால் அதே சமயம் இந்தியா இதுவரை அதிகாரப்பூர்வமாக கமேனியினுடைய இறப்புக்கு தன்னுடைய இரங்கலை பதிவு செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக உலகில் எந்த நாடுகளின் தலைவர்கள் உயிரிழந்தாலும் பிரதமர் மோடியும் இந்தியாவும் அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய இரங்கலை பதிவு செய்வது வழக்கம். ஆனால் கமேனி உயிரிழந்து ஒரு வாரம் ஆன பிறகும் கூட இந்தியாவோ பிரதமர் மோடியோ இதுவரை தன்னுடைய இரங்கலையும் பதிவு செய்யவில்லை, கண்டனத்தையும் பதிவு செய்யவில்லை. இது சில தரப்பில் விமர்சனத்திற்கும் உள்ளானது. குறிப்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கூட இதற்கு தங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்திருந்தன. இந்த நிலையில்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்திற்கு இன்று நேரில் சென்ற இந்திய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அங்கு இருக்கக்கூடிய இரங்கல் புத்தகத்தில் இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வமாக இரங்கல் பதிவை எழுதி கையெழுத்திட்டிருக்கிறார். இந்தியாவிற்கான ஈரான் நாட்டு தூதரிடம் இந்தியாவிற்கான அந்த இரங்கலையும் பதிவு செய்திருக்கிறார். எனவே இது அதிகாரப்பூர்வமாகி இருக்கிறது. கமேனியினுடைய இறப்புக்கு இந்தியா அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறது. இந்தியா தற்போதுதான் மிக சரியான ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறது என்கிற கருத்துக்களும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. இதுதான் சரியான ஒரு நடைமுறையாக கூட இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் இதனை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகவே எப்படி பார்க்க போகின்றன, என்ன கருத்துக்களை தெரிவிக்க போகின்றன என்பதை வரும் நாட்களில் தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் கமேனி சாதாரணமாக இறக்கவில்லை, அவரை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு இந்தியா தன்னுடைய இரங்கலை பதிவு செய்வதை அமெரிக்காவோ ட்ரம்போ எப்படி பார்ப்பார்கள், அதனை ரசிப்பார்களா என்பது தெரியவில்லை. இது குறித்து அவருடைய கருத்து என்னவாக இருக்க போகிறது என்ற ஒரு ஆவலும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார் உங்களுடைய தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.